உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. ராகுல் காந்தி விடுமுறைக்கு சிம்லா செல்கிறார். ஆனால் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அவர் செல்லவில்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருந்து போட்டியிடும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், ராகுல் காந்தியும் அவரது சகோதரியும் விடுமுறையை கொண்டாட சிம்லாவுக்கு சென்றார்கள். ஆனால் அவர்கள் அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு தங்கள் வாக்கு வங்கியை கண்டு பயம் என்று விமர்சித்துள்ளார். மேலும் இந்த மக்களவைத் தேர்தலில் ஒருபுறம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை விடுமுறை எடுக்கும் ராகுல் காந்தியும் மற்றொரு புறம் 23 ஆண்டுகளாக விடுமுறை எடுக்காமல் தீபாவளி பண்டிகையை ராணுவ வீரர்களுடன் கொண்டாடும் நரேந்திர மோடியும் இருக்கின்றனர். அவர்களில் யார் வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தினார். பின்னர் இண்டி கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று இதுவரை அறிவிக்கப்படாமல் இருப்பது குறித்து பேசிய அமித்ஷா, இண்டி கூட்டணியிடம் பிரதமர் வேட்பாளர் இல்லை, ராகுல் காந்தியிடம் இண்டி கூட்டணியின் பிரதமராக யார் இருப்பார் என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது, ஒரு வருடத்திற்கு ஒருவர் பிரதமராக பதவி வகிப்பார் என்று கூறினார். வருடத்திற்கு ஒருவர் தலைமை வகிக்க இது ஒரு மளிகை கடை இல்லை, 140 கோடி மக்கள் வாழும் நாடு என்பதை ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா சாடியுள்ளார். மேலும் இதுவரை முடிந்த 6 கட்ட தேர்தல்களில் பாஜகவிற்கு 310 இடங்கள் கிடைத்துவிட்டன. ஆனால் ராகுல் காந்திக்கு 40 இடங்கள் கூட கிடைக்காது என்று அமித்ஷா சாபம் விட்டுள்ளார்.